சூர்யா சாராக இருக்கட்டும், சிவா சாராக இருக்கட்டும், யாரையும் அந்த மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு நெகட்டிவ்ஸ் வருது. இது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கோம். அப்போ அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் நல்ல கண்டென்ட்டே என்ன இந்த மாதிரி கொடுத்தாலுமே சரி, பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. ஜோதிகா மேம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ். சிவா சார் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கூட ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஹம்பிளாக பேசுவார். நாங்கள் ஒன்ஸ் மேக்கப் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கேரவனோ இல்லை எங்கேயுமே நம்ம போகவே முடியாது. இப்போ நானே வந்து சும்மா இன்ஸ்டாவில் ஏதாச்சும் போஸ்ட் போடுறேன், இது மாதிரி போனால் கூட அதில் வந்து இந்த படம் வந்து மொக்க